அதாவது ஒரு பெரிய ஹீரோ படம் அப்படின்னாவே கண்டிப்பாக பெரிய பட்ஜெட் படமாக இருக்கும். அது பெரிய பட்ஜெட்னா சும்மா சீன் போடுறதுக்கோ இல்லை வந்து சம்பளத்துக்காக மட்டும் கிடையாமல் அந்த படத்தோட கதைக்களமே பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌட் இருக்க மாதிரியான கதையாக அமைஞ்சிரும், களமும் அப்படி அமைஞ்சிரும். ஸோ அப்படி அமைஞ்ச ஒரு படம் தான் நம்ம ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நடிப்பின் நாயகன் சூர்யா நடிச்சிட்டு இருக்க படம் சூர்யா 45. வேற லெவலில் தெறிக்க விடக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஆக்ஷன் படம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சுன்னா சூர்யாவுக்கு வந்து ஒரு ஜெய்பீமே ஒரு சிங்கம் டைப்பில் இருந்தால் எப்படி இருக்கும், மாசா கிளாஸா, ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு வெற்றிகரமான ஒரு படமாக அமையும் பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட ஒரு கதைக்களம் தான் பண்ணிகிட்ருக்காரு நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள். ஆனாலும் கூட அவருக்கு ஒரு மிகப்பெரிய சங்கடம் நேர்ந்துருக்குது. என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு சீனில் வந்து இத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும். இப்போ வந்து ஒரு கோர்ட்டு சீனு, அதில் வந்து 100 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும். இல்லை வந்து ஒரு மாநாடு சீனு, அதில் வந்து ஒரு 2000-3000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு டைரக்டர்ஸ் அந்த சீனுக்கேற்ற லிஸ்ட்டை கொடுப்பாங்க. ஆனால் சில ப்ரொடியூசர்ஸ் உண்மையாலுமே அவங்க கேட்டதை விட இல்லை அதிகமாகவோ இல்லை அதே அளவோ வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் சில தயாரிப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா அதில் பாதி தான் கொடுப்பாங்க. இப்போ 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா 500 தான் அனுப்புவாங்க, 500 கேட்டால் 200 தான் அனுப்புவாங்க. இது சினிமாவில் அடிக்கடி நடக்கிறது தான். ஆனால் ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கும் இது நடந்திருக்கு. அதுவும் சூர்யா படத்தில் நடந்திருக்குது. இப்போது ஆர்ஜே பாலாஜி வந்து இப்போ பொள்ளாச்சி ஷூட்டிங்கில் வந்து ஒரு பெரிய க்ரௌடை வந்து பிளான் பண்ணிக்காரு. ஒவ்வொரு தடவும் அவர் கேட்ட க்ரௌடோட பாதியோ இல்லை கூட்டி குறைச்சா தான் கொடுத்துருக்காங்க. கூட்டினால் இல்லை, குறைச்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாள் 2 நாள் பொறுத்தவர் செம கடுப்பாகி ஒரு நாள் வந்திருக்காரு. அதே கடுப்பில் நம்ம கேட்ட அளவுக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை அவங்க அனுப்பலை அப்படிங்கிற விஷயம் தெரிய வர அந்த கடுப்பு உச்சமாகி ஷூட்டிங்கே பேக்கப் சொல்லிட்டு போயிட்டே இருந்தாராம் அன்னைக்கு காலையிலேயே. ஸோ அன்னைக்கு மட்டும் செலவு நஷ்டம் 25 லட்சம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் சூர்யாவோட படம் அப்படின்னாவே பெரிய பட்ஜெட் தான். ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா 20-30 லட்சம் வரும். ஸோ அப்படி அன்னைக்கு நடக்க வேண்டிய அந்த பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னா ஷூட்டிங்கோட மொத்த மதிப்பு 25 லட்சமா. ஸோ அவர் கேட்ட அளவை ஒரு 100-200 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வந்து உண்மையாலுமே கொடுத்துருந்தாங்கன்னா அதிகமாக சில ஆயிரங்கள் இல்லைனா ஒரு சில லட்சங்கள் மட்டும் தான் செலவாக இருக்கும். ஆனால் அது கேன்சல் பண்ணதால் 25 லட்சம் போயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே பாலாஜியை நிறைய பேர் பாராட்ட தான் செய்கிறாங்க. ஏன்னா ப்ரொடியூசர்கிட்ட வந்து காம்ப்ரமைஸ் போயிட்டா படம் எதிர்பார்த்ததை விட சுருங்கி தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி படத்தில் ஒன்றுமே இல்லைன்னு ஆயிரும். அப்புறம் ஒரு பெரிய ஹீரோ சூர்யா மாதிரியான ஹீரோ வச்சு பார்த்தீங்கன்னா என்னடா அவர் பாலாஜி வந்து எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சி உப்புமா படமாக எடுத்துட்டாரு, க்ரௌடே இல்லையே, சீரியமாக இருக்குது அப்படிங்கிற கெட்ட பேராக வரும். பட் இந்த விஷயத்தில் அவர் கோவப்பட்டது 100% சரிதான் அப்படின்னும் நிறைய பேர் பாராட்டாங்க. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.